வணக்கம். இப்போ நான் பார்க்க வந்த பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏக்கரா 80 சென்ட் உள்ள விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரப்பமடியிலேருந்துங்க ஒரு 9.2 கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. குடிமங்கலத்துலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் இந்த பூமிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வந்துடலாம் நீங்கள். செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து பஞ்சாயத்து மண் பாதைங்க. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி அகலம் வருங்க அந்த பஞ்சாயத்து ஏரிங்க. உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. தார் ரோடு வந்து சேங்ஷன் ஆகிக்கிறேங்க, சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க. நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு நடுவில் தான் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமியும் கூடங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயுங்க. காடு பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண்பாதை வழியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 டு ஒரு 280 அடி பக்கம் வருங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா இது தெம்பரமாக அமைஞ்சிருக்கிறது தென்னந்தோப்புங்க. மேகோட்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பஞ்சாயத்து மண்பாதை வந்துங்க, சீக்கிரம் தார் ரோடு ஆயிருங்க. நீங்கள் பார்க்குறது பூமியோட மேகோடுங்க. காடு பார்த்தீங்கன்னா தென்மடல் கம்மியாகவும் கிழமையில் அதிகமாகவும் இருக்குங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயுங்க. கரெக்டாக உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் 5 கிலோமீட்டருங்க. செஞ்சேரிமலை டு உடுமைப்பேட்டை மெயின் ரோடு வந்தாலும் 5 கிலோமீட்டருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதைங்க. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 டு 40 அடி அகலம் வருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 80 சென்ட்டுங்க. இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் பாத்தீங்க, சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க. ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 80 சென்ட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா மேகோட்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலம் அதிகமாகறனால வந்து உங்களுக்கு கறிக்கோழி பண்ணை போடுற அப்படின்னாலும் போட்டுக்கலாங்க. வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. 2 மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மேகரமாக அமைஞ்சிருக்கிறது தென்னந்தோப்புங்க. நீங்கள் தென்னை மரம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பு பிடிக்கும் மரங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 80 சென்ட்டுங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 15 ஏக்கராங்க. அதுலாம் முக்கால்வாசி சேல் ஆயிடுச்சுங்க. காப்பை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பூமிக்கு வந்து மேகரமாக அமைஞ்சிருக்கிறது தென்னந்தோப்புங்க. நம்ம வேணும்னாலும் வாங்கி தென்னந்தோப்பு பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. விவசாயம் பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி வந்துருங்க. செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டருங்க. பெரப்பமடியிலேருந்து வந்தீங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. குடிமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 8 கிலோமீட்டருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 80 சென்ட்டுங்க.